பிரஸ் பண்ணி போடு. மகா மாமா வாங்க மாமா. வாங்க மச்சான் வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. அத வரேங்க. வாங்க உட்காருங்க. வாங்க மாமா. வணக்கம் சம்பந்தா. அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. என்ன மகா வீட்லயே டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? நீங்க வர மாமா. இப்ப சார் தான் மகாவோட ஃப்ரெண்டு. சார் விருப்பப்படி தான் வீட்ல எல்லாமே நடக்குது. ஓ சரி சரி. தம்பி பேர் என்ன? பாண்டி. மச்சான் சொல்லுங்க மச்சான். இல்லப்பா பத்திரிக்கை கொடுக்கணும். என்னன்னு இது? இதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா? சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல. அட நீ வேற. அத்தனை பத்திரிகை நான் தான் கொடுப்பேன்னு ஆரம்பத்துல இருந்து மயில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். என்ன வீட்டை விட்டு வெளியே வர விட மாட்டேங்கிறான். கல்யாணத்தன்னைக்கு மணப்பந்தல்ல எல்லாரும் பார்க்க நீ நின்னா போதும். மாமா மயில் மாமா சொல்றது கரெக்ட் தானே? இந்த பாருங்க மாமா, நடக்க போறது உங்களுக்கு 20ஆம் கல்யாணம் கிடையாது, 60ஆம் கல்யாணம். முதல்ல அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. டேய் அது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏய் உன்னை கிளாஸ் எடுக்க சொன்னாங்களா? பத்திரிகை கொடுத்தா வாங்கி கொண்டு போய் ஓரமா உட்காந்து என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு மட்டும் பார்க்கணும். மகா போமா, ஒரு தாம்பூல தட்டு எடுத்துட்டு வா போ. சரி மாமா. அண்ணே எல்லாம் எடுங்கண்ணே, இதெல்லாம் தாம்பூல தட்டுல வச்சிடலாம். நானு அண்ணனை வீட்டுல விட்டுட்டு இன்னும் நிறைய இடத்துக்கு போனோம். எல்லாருக்கும் நான் தான் பத்திரிகை கொடுக்க போறேன். இந்தாங்க மாமா. கொடுமகா. அண்ணன் கொஞ்சம் பிடிங்க. மாப்பிளைக்கு முறையா கொடுக்கணும்ல. மாப்பிள மச்சான் 60ஆம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு அமங்கலப்படுத்துறீங்க போல இருக்கு. குடும்பத்தோட ஒருத்தர் விடாம அவசியம் வரணும் வரணும். வந்துடுறோம் மச்சான். ஏன் மச்சான், நம்ம பேராவணி காத்தமுத்து உறவு முறையில இருந்து ராகினியை பொண்ணு கட்ட வந்ததா அத்தை சொன்னாங்க. ஆமாமா. காத்தமுத்து குடும்பம் தான் எனக்கு பெரியப்பா பிள்ளைங்க தான். அப்படியா? பொண்ணு விட்ட தாத்தா சொந்தம், அனந்தமி முறை. சுத்தி சுத்தி உறவுக்குள்ளரே சம்பந்தங்க வருது. ஆமா சந்தோஷம் சந்தோஷம். உங்க சார்பா அவங்களுக்கு நானே பத்திரிக்கை வச்சிருக்கேன். அவங்களும் இந்த 60ஆம் கல்யாணத்து விசேஷத்துக்கு வந்த மாதிரி இருக்கும், பொண்ணும் பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரி இருக்கும். ஏன் சொல்றேன்னா, மாப்பிள்ளை தனியா பொண்ணு பார்க்க வந்து ராகினிக்கு பிடிச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்ல, பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல பிடிக்கலன்னு பிரச்சனை கிடையாது. ஊர்ல 4 பேர் 4 விதம் பேசுவாங்க, அதுக்காக சொன்னேன். ஏன்னா ஒரு விசேஷத்துல இருந்து தான் இன்னொரு விசேஷம் ஆரம்பிக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க. அதுதான் நல்லதுன்னு எனக்கும் படுது. எடுத்து நடத்துங்க, தாராளமா நடத்துங்க. ரொம்ப சரியா சொன்ன பெரியசூடா. இந்த பத்திரிகை அவங்க கிட்டையும் கொடு. அவங்களும் குடும்பத்தோட ஒருத்தர் விடாம வரணும்னு சொல்லுங்க. ஏன்னா அப்பதானே அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி தெரியும், அண்ணன் குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. மச்சான் பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்கல்ல, இனி என்னோட வேலை. கண்டிப்பா கூப்பிட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். அப்புறம் கிளம்பட்டுமா? வாங்க அண்ணே. சரி வரேப்பா. வரேன் புஷ்பா. வாங்கண்ணே. வரமா. வாங்க. யோ டாடியா, நீ டாடியா? ஏண்டா உனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாக்குறதே தகராறு, இல்ல மாப்பிள்ளை பாக்குறியா? பெரியப்பா பிள்ளையா, தாத்தாவோட 1 வீட்டு முறையா? ஏன் 2 வீட்டு முறை, 3 வீட்டு முறை, 4 வீட்டு முறைன்னு சொல்லு. அவங்க தான் ஏதோ புரியாம ராகினிக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னா நீ சேர்ந்துட்டு ஹெல்ப் பண்ற. ராகினிக்கு முறை பையன் நான் எங்க இருக்கேன், அப்ப நான் எந்த வீட்டு முறையில வருவேன்? 1 வீட்டு முறை, 2 வீட்டு முறை, 3 வீட்டு முறையில வரமாட்டானா? அவன் யாரா அவன்? 1 விட்டா 2 விட்டா கழுது விட்டானுங்கிட்டு. டேய் ஒழுங்கா ஆம்பளை லட்சணம் பொழைக்க பாடுறா, எல்லாம் தானா அமையும். டாடி எல்லாம் தானா அமையும் லேஸ்ல விட்ட நானா அமைச்சுக்கிற வேண்டியது இருக்கும். பி கேர்ஃபுல். யார் சொன்ன? தப்பு பண்றவங்கள சொன்னேன். இவன் ஒருத்த லூசு தனமா. மகேஷ் ஒரு நிமிஷம் பேக்கு கொடு கொடு. அம்மா வா மகேஷ். வா மகேஷ். வாங்க மாப்ள. என்னங்க? என்னம்மா உடம்பு முடியலன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி இருக்கு? அதான் போன்ல சொன்னேனேம்மா, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க உட்காருங்க மாப்ள. உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்க உட்காருங்க. என்னங்க வாங்க. வாங்க மாப்பிள்ள. வா மகேஷ். எங்க கல்யாணத்துக்கு உங்களால வர முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல இல்லப்பா, அங்க வேலை பிரச்சனையே இருக்காது.
என்னங்க அப்பா குழப்பமா பாக்குறாருல, சொல்லுங்க. என்ன மாப்பிள, வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா என்ன? ஆமா மாமா, இனி நான் அங்க வேலைக்கு போறதா இல்ல. அங்க இருந்த பண்ட பாத்திரம் எல்லாத்தையும் பார்சல்ல போட்டேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அங்க வேற ஏதாவது? ஏமா இப்படி பதற? அங்க ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்ல முடிவுதான். ஏங்க சொல்லுங்க. ஆமத்த, நானும் மகேஷ் உட்காந்து பேசணும். கோபி மச்சான் சொன்னதான் சரின்னு பட்டுச்சு. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத கற்பனையை வச்சுக்கிட்டு. சொல்லுங்க மாப்பிள, சொல்லுங்க. அன்னைக்கே கோபி மச்சான் தெளிவா சொன்னாரு. நான் தான் புரிஞ்சிக்காம கோச்சிக்கிட்டு அதோட இங்கேயும் வந்து சத்தம் போட்டுட்டு. மாமா தயவு செஞ்சு இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. என்ன இது ஒரு பெரிய விஷயமா? விடுங்க மாமா, அந்த இடம் ஒத்து வராதுன்னு மகேஷ் கூட சண்டை. அவ கோபம் கூட இப்ப எனக்கு பெருசா படல. சம்பாதிக்கிறது யாருக்காக மாமா? பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக தானே. அதுங்களுக்காக நேரம் ஒதுக்காம போனா எப்படின்னு யோசிச்சேன். முடிவு பண்ணிட்டேன் மாமா. மகேஷும் அதுக்கு ஒத்துக்குச்சு. திவ்யா மட்டும் பேசி சொல்லிட்டு தானே வந்தீங்க? ஏமா, அதான் நாங்க முடிவு பண்ணிட்டு வந்துட்டோம்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன, விடுமா. என்னங்க வாங்க. எப்படியோ புருஷன் பொண்டாட்டியும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்கிறாங்களே, சந்தோஷம் தான். இல்லங்க, இது வேற மாதிரில இருக்கு. மாப்பிள்ள முகம் பேயறிஞ்ச மாதிரில இருக்கு. மகேஷ் அவரை என்ன பேசினாலும் ஏது பேசினாலும் ஒண்ணுமே புரியலையேங்க. ஆமாங்க, திவ்யா மாட்ட சொல்லிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். மாப்பிள்ள முகமே ஒரு மாதிரியா இருக்கு. மகேஷ் முகம் போற போக்கே சரியில்லைங்க. என்ன மீனாட்சி பேசிட்டு இருக்க? இப்பதான் அந்த பொம்பளையோட சேர்த்து வச்சு பேசி ஏதோ சரியா போய் இப்பதான் வந்திருக்காங்க. மறுபடியும் பழைய பேச்சு எடுத்தேன்னா அப்படித்தானே தோணும் அவங்களுக்கு. இல்லங்க, இதுல வேற எதுவும் இருக்கு. கோபி பேச்ச மாப்பிள்ள கேக்குறாரு, இங்க நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்றது சந்தோஷம் தாங்க. ஆனா அவர் முகத்துல அது கொஞ்சம் கூட தெரியலையே. ஏங்க, மகேஷ் தனியா கூப்பிட்டு என்னன்னு கொஞ்சம் கேக்குறீங்களா? மீனாட்சி, நீ சொல்றது சரியாவே இருக்கட்டும். இப்பதானே வந்திருக்காங்க, எங்க போயிட போறாங்க? இப்படிதான் ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு கிளறி விட்டு விட்டு எல்லாம் பெரிய பிரச்சனையா வருது. இந்த பாரு, முதல்ல அவங்க 2 பேரும் இங்க வந்தது, தங்கறேன்னு சொன்னது எல்லாமே அவங்க மனசு ஒத்து போனதுனால தானே. எதுக்கு புதுசா ஒண்ணு கலப்புற? எதுக்கு யோசிக்கிற? நீயா வாயை திறந்து எதையும் மகேஷ் கிட்ட கேட்காது, புரியுதா? இந்தா குடிமா. அம்மா போதுமா, ஏற்கனவே 2 குடிச்சிட்டேன். ஏய், நீ ரெட்ட உசிருக்காரடி, குடி. மாப்பிள்ள எது சொன்னாரா? அவர் என்ன சொல்லணும்? இல்ல, திடுதிப்புன்னு வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன். திடுதிப்புனா என்னம்மா சொல்ற? அதான் அவர் சொன்னார்ல, பேசணும் வந்துட்டோன்னு. எனக்கு என்னமோ இதுல. இப்ப என்னம்மா, உனக்கு என்ன தெரியணும்? ஏன் உனக்கு தெரியாதா? இல்ல, நீங்களே சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன மகேஷ் என்கிட்ட இப்படி பேசுற? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், மாப்பிள்ள முகத்துல அருளே இல்லையே. அருள் இல்லனா வேப்பிலைய கட்டி. என்ன நக்கலா? சொல்லுடி, மாப்பிள்ள கிட்ட சண்டை கண்ட போட்டியா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி சொல்லடி, நான் மாப்பிள்ள பேசிக்கிறேன். என்னடி பாக்குற? ஏற்கனவே நீ தானே இழுத்து விட்ட, அந்த பிரச்சனை தானே, சொல்லுடி. வாமா. எங்கடி கூப்பிடுற? வாமா சொல்றேன். ஏங்க அம்மா, இங்கே திடீர்னு வந்தீங்கன்னு என்ன போட்டு ஒரே கொடையறாங்க. நடந்தது என்ன நீங்களே சொல்லுங்க. என்னடி? அம்மா, நான் தான் சொன்னேன்ல, நீ நம்பல, நீயே கேளு. என்னம்மா, என்ன விஷயம்? அப்பா, கோபி அண்ணன் சொல்லும் போதெல்லாம் வராத நீங்க இப்ப ஏன் திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதான் அவரே கேளுங்கன்னு கூட்டிட்டு வந்தேன். ஏங்க சொல்லுங்க. அது வந்து ஏங்க வாய் மூடிட்டு சும்மா இருக்கீங்க? நீங்க சொல்லாத வரைக்கும் இங்க குழப்பம்தான். சொல்லுங்க. இல்லத்த, அது வந்து நான். சொல்லுங்க மாப்பிள, அதான் பொண்ணே சொல்லுதே, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மாப்பிள. என்னத்த முழிச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. மாமா, அத்தை. ஏங்க இப்ப நான் என்ன சொல்லவா? சொல்லுமா, எதுவா இருந்தாலும் சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்லன்னு, அந்த தேவசார் இருக்கார்ல, அவரு இவரை கடிச்சு வச்சிட்டாரு. அதுக்கு பயந்து போய் தான் இவர் வேலையை விட்டே வந்துட்டாரு. அத சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இப்படி பயந்துட்டு நிக்கிறாரு. ஐயோ, மனுஷன் கடி விசக்கடி. அம்மா, ஊசிலாம் போட்டாச்சுமா. அதுக்கு பிறகுதான் முடிவு பண்ணி இங்க வந்தோம். ஏன் மாப்பிள, இதுக்கத்தானே இப்படி முடிச்சிட்டு நின்னீங்க? ஐயோ நல்ல வேலை, இப்ப வீக்க எதுவும் இல்லையே. நான் ஏதோ பழசு நினைச்சுதான் சண்டை போட்டீங்களோன்னு நினைச்சேன். மா
கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஒத்தடம்லாம் கொடுமா. போங்க வாங்க. போங்க மாப்பிள்ள. பா கோபி, பா. ஒரு காரியம் செய்யணும்ப்பா. பத்திரிகை எடுத்துக்க, மலரையும் கூப்பிட்டுக்க. இந்த ராமூர்த்தி ஐயாவை பார்த்து பத்திரிகை கொடுத்துட்டு வந்து. ராமமூர்த்தி ஐயா? ஆமா. மலரே, நீ போய் தயாராயிட்டு வந்துடுறியா? அப்பா, ராமமூர்த்தி ஐயா பெரிய ஆளு. அவருக்கு நீங்களும் அம்மாவும் சேர்ந்து போய் வச்சா தான் நல்லா இருக்கும். அவர் பெரிய ஆள் தான். நான் சொல்றதும் ஒரு காரணத்துக்காக தான். இந்த பாரு கோபி, நீ மலரை கட்டிக்கிட்டு அவளோட சந்தோஷமா கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்க. அது நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே யாருக்கும் தெரியாது. ராமூர்த்தி ஐயா இருக்காரு, அவர் ஊர்ல பெரிய மனுஷன். அதை விட மலரோட அப்பா ஜெகநாதனுக்கு நல்ல சிநேகிதர். நீங்க 2 பேரும் சந்தோஷமா போய் அவரை கூப்பிட்டு அவர் உங்களை பார்த்தாருன்னு வச்சுக்கீங்க, கையோட ஜெகநாதனை கூப்பிட்டு சொல்லுவார். நம்ம வீட்டுல விழா நடக்கிறத பத்தி சொல்லுவாரு, அது வேற. அது நமக்கு முக்கியம் இல்ல. அதை தாண்டி உன் பொண்ணு நல்லபடியா குடுத்தனம் பண்றாயா, மாப்பிள்ள அவளை நல்லபடியா வச்சிருக்கான்னு சொல்லுவார். அந்த மனுஷன் சந்தோஷப்படுவான் ஐயா. அதுக்கு தான் சொன்னேன். சரிப்பா, போயிட்டு வந்துடுறேன். இதுதான். எங்க இந்த வீடா? ம், இது ராமமூர்த்தி அங்கிள் வீடுல? ஆமா. இவர் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாருங்க. அப்படியா? அப்பா சொன்னாங்க. வா. ஐயா வணக்கம். வணக்கம். என்னப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன். அம்மா காமாட்சி, வரேங்க. மலரு எப்படிமா இருக்க? அதான் பார்த்தாலே தெரியல, புருஷன் பொண்டாட்டியா தம்பதி சகிதமா ஜோடியா வந்திருக்கீங்க. வணக்கம்மா. ரொம்ப ஆமா சந்தோஷம். மலரு. வாங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஏதோ அங்கிள் தயவால நல்லா இருக்கேன். ஆன்ட்டிக்கு எப்பவுமே காமெடி தான். அப்புறம் கோபி, என்ன விசேஷம்? அப்பாவுக்கு 60 கல்யாணம் வச்சிருக்கு. அதுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தோம். நீங்க அவசியம் வரணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நல்ல விசேஷம். பரவாயில்லையே, அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ற புள்ள இந்த காலத்துல யார் இருக்கா? ஏதோ சொத்து பத்து இருந்தாலும் பந்தாவுக்காக பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. நீ எதுவுமே இல்லாம எடுத்து பண்றிய, அதான்ப்பா தாய் தகப்பன பிள்ளைங்க மதிக்கணுங்கிறது. பாத்தியா காமாட்சி? ஐயா, நீங்களும் அம்மாவும் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா வரப்பா. சொக்கு விட்டு விசேஷத்துக்கு, அதுலயும் சொக்குவுக்கே விசேஷங்கிறப்ப நான் வராம இருப்பேனா? நம்ம வீட்டுல எத்தனை சேவம் பார்த்தவர் அவரு. காமாட்சி, காஃபி கொண்டு வா. இல்ல அம்மா, வேணாமா. ஐயா, நீங்க 2 பேரும் அவசியம் வரணும்னு அப்பா சொன்னாங்க. சொல்லாட்டியும் வருவோப்பா. சரிங்க, அப்ப நான் கிளம்புறோம். என்னப்பா காலில் சுடுதண்ணி ஊத்திட்ட மாதிரி பறக்குற? ஏமா மலரு, உங்க அப்பா உன்னை வந்து பார்த்தாரா? ஏதாவது பேசினாரா? இல்ல அங்கிள், அவருக்கு தான் எங்களை கண்டாலே ஆகாதே. அப்ப இன்னும் உன்னை என்ன ஏதுன்னு கூட கேட்கலையா? ஜெகநாதனுக்கு முன்கோபம் ஜாஸ்தி, அதனாலதான் அவன் இஷ்டத்துக்கு பண்றான். இப்ப நீ வாழ்ற வாழ்க்கை என்ன குறைஞ்சா போச்சு? நம்ம சாதிசனம் இல்ல, இருக்கட்டுமே. காசு பணம் இல்ல, அட போகட்டுமா. இப்போ உனக்கு என்ன குறை? இந்த இவரை கட்டிட்டு கெட்டா போயிட்ட சந்தோஷமா தானே இருக்க? காலாகாலத்துல புரிஞ்சுக்கிட்டு சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு இப்படி அடிச்சாட்டியம் பண்றாரு. என்ன அங்கிள் பண்றது? சரிம்மா, அப்பா தான் வரல, பேசல. நீயாவது போய் என்ன ஏதுன்னு கேட்டியா? எங்களால எதுக்கு அங்கிள் அங்க பிரச்சனை வரணும்? அப்பா மனசு மாறுவாரு, மாறணும். எங்க சைட்ல எந்த தப்பும் இல்ல, அத அவர் புரிஞ்சுக்கணும். சரியா சொன்னம்மா. புரிஞ்சுக்காம எங்க போறாரு? தான் ஆடாட்டியும் தான் தசை ஆடும்ல. நாளைக்கே குழந்தை குட்டின்னு ஆகி போச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரு? நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. இல்ல அங்கிள். ஐயா, நாங்க கிளம்புறோம். சரிப்பா, வரோம்மா. சரி வரேன் அங்கிள், வரேன் டி. கொண்டாடி இருந்த கர்மத்தை கையில வேற ஏங்க? ஏங்கண்ணா, என்ன நம்ம வீட்டு பொண்ணு தொட்டு தாலி கட்டிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? மந்திரியே நேர்ல வந்து பத்திரிக்கை வச்சா கூட எதுக்குன்னு கேட்கறவனா? இவன் என்னடான்னா வாசிக்கிறது நாயனம், அதுக்கு யானை மேல சவாரியா? எல்லாம் அந்த ஜெகநாதன் சொல்லணும். முட்டா பையவன். இது ஒரு ஜென்மன்னு இன்னும் நம்மளை விட்டு வச்சிருக்கான். வெட்டி கண்டந்தமா போட்டுருக்கோண்டா. ஜாதி கெட்டு தரங்கெட்டு குடும்பம் ஆடிது. ஏண்டி, இவெல்லாம் எப்படி பொண்டாட்டின்னு கூட்டிட்டு திரியறான்? இவனும் கூச்சம் இல்லாம வர்ற? ஏங்க, அவன் பொண்டாட்டி எதனா கூட்டிட்டு வந்தான், உங்களை மாதிரி 1க்கு 2 கூட்டிட்டு வரலையே. உனக்கு ஓம் பிரச்சனை. மச்சான் மச்சான், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னப்பா, என்ன? ஏன் ஒரு புருஷன் முன்னாடி ரோட்ல போக கூடாதா? எங்க பால குறுக்கு குறுக்க வந்து மறிச்சிட்டு இருக்க? ஐயோ, நான் அதுக்காண்டி வரல. உங்க பிரதர் தண்ணி அடிச்சு ரோட்ல மயங்கி கிடக்குறாருங்க. ஐயோ அசோகா.
பாருங்க எப்படி கிடக்குறாரு. அண்ணா என்னாச்சு ஏத்துறீங்க அண்ணா மலர் இப்ப என்ன பண்ணலாம்? அப்பா வீட்ல கொண்டு போய் விட்டுறலாம் ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ரோட்ல இன்டிசென்டா பிஹேவ் பண்றத பார்த்துட்டு ஃபீல் பண்ணி தான் தண்ணி அடிச்சு கிடக்குறான்னு நினைக்கிறேன். ஏப்பா இப்பதான் நீ நல்ல வேலை பண்ணிருக்க நினைச்சிட்டு இருக்க. ஹலோ, நான் எப்பயும் அப்படி இருக்க மாட்டேங்க. இப்ப நான் என்ன ஹெல்ப் பண்ணோம்? இங்க பார், நீ சைக்கிள் மட்டும் வீட்ல விட்டுரு, ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வா, கொண்டு வீட்ல விட்டுரு. சரி, போ, நான் ஆட்டோ எடுத்துட்டு வா. ஏந்திரிங்க அண்ணா என்ன சொல்றீங்க ராமமூர்த்தி? அட ஆமாங்க, கேட்கும் போதே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதா? அவளை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த சொக்கு யாரு? அவனுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணானா எந்த இடவு பண்ணா எனக்கு என்ன? எதுக்கு நம்ம சாதி ஜன வீட்டுக்கெல்லாம் போகணும்? என் பொண்டாட்டிக்கு வந்த கோவம் இருக்க இவ்வளவுதான் இல்ல, உங்ககிட்ட சொல்லி கண்டிக்க சொல்லலாம். சரிங்க, ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு. பெத்த பொண்ணு என்ன பண்ண முடியும்? கண்டுக்காம பெரிய மனுஷன் பண்ணி நீங்க விட்டுட்டீங்க. அதுக்காக அதை புரிஞ்சுக்க வேண்டாமா? எங்கேயாவது கண்ணு காணாத இடத்துல போய் பொழப்ப நடத்த வேண்டியதானே? உள்ளூர்லயே இருந்துகிட்டு உங்க முன்னாடியும் நம்ம ஜாதி சேனை முன்னாடியும் என்னங்க இதெல்லாம் அசிங்கமா இருக்கு. அண்ணன் போதா குறைக்கு என் மனசு கேட்காம அப்பா கிட்ட பேசுறியாமான்னு கேட்டேன். அதுக்கு அந்த புள்ள எங்க அப்பா மேலதான் தப்பு, அவரா கூப்பிட்டாதான் போவேன்னு சொல்லுது. அந்த கோபி அதை கேட்டு இழிச்சுக்கிட்டு நிக்கிறான். நான் வாய்க்கு வந்து இப்படி திட்டிருப்பேன், அடக்கிக்கிட்டேன். இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருந்த அங்கேயே கண்ணது நம்ம வெட்டி போட்டுக்க கூடாது. அண்ணே, இதை கூட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா நாளைக்கு ஏப்பா சொல்லலன்னு கேட்பீங்கல்ல, அதுக்காக தானே சொல்றேன். பாத்துங்கண்ணா. சரி, அப்புறம் சொன்னதை மறந்துடாதீங்க. நம்ம சாதி கூட்டம் வர 5ஆம் தேதி நடக்குது, அதுல கலந்துங்க. ஏதோ சங்கத்துக்கு ஒரு பெரிய மண்டபம் கட்டணுமா, அதனால வந்துருங்க. சரி சரிங்கண்ணா. சரி போனவை. என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? யாருன்னு சொல்லுங்க, என்னன்னு போய் பேசிடுவோம். பேசுறதுக்கு என்ன மாப்பிள்ள இருக்கு? பொண்ணு கூட ஆத்திரம் இருந்துடாதையா. எல்லாம் அந்த ஓடுகாலி அந்த டெய்லர் பையன் தான் போற வர இடத்துல என்ன அவமானப்படுத்திட்டு இருக்காங்க.